எமது யூடியூப் சேனலின் கல்வி பிரிவினூடாக இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். எங்களுடைய இந்த சேனலூடாக உங்களுக்கு பல்வேறு விதமான கற்றல் கற்பித்தலோடு தொடர்பான பாடத்திட்டங்களுடன் தொடர்புடைய பல்வேறு விடயங்களை நாம் அவ்வப்போது தந்து கொண்டிருக்கின்றோம். இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் ஊடாக அறிமுகப்படுத்தப்பட்டு கடந்த 3 வருடங்களாக இலங்கையில் மிக வெற்றிகரமாக இடம்பெற்று கொண்டு வரும் தமிழ் மொழி மற்றும் தமிழ் மொழி கற்பித்தலில் சிறப்பு கலைமானி என்கின்ற இந்த பாடநெறி தொடர்பான பல்வேறு விடயங்களை எம்மிடம் கற்ற மாணவர்கள் தொடக்கம் ஏனைய இடங்களிலுமிருந்தும் அடிக்கடி எங்களுடைய இந்த சேனலூடாக இந்த விடயம் தொடர்பான ஒரு தெளிவினை நீங்கள் தர வேண்டும் என்று எங்களுடைய மாணவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இன்று நாம் உங்களுக்கு தருகின்ற இந்த விடயம் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினால் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்ற தமிழ் மொழி மற்றும் தமிழ் மொழி கற்பித்தலில் சிறப்பு கலைமானி என்கின்ற இந்த கற்கை நெறி தொடர்பான பல்வேறு தகவல்களை நாம் தருவதற்காக இன்று உங்களை சந்திக்கின்றோம். உண்மையில் உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே உயர்தரத்திலே தமிழ் பாடத்தை எடுக்கின்ற மாணவர்களுக்காக பல்வேறு வரப்பிரசாதங்கள் அவ்வப்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இலங்கையில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் கல்வி கல்லூரிகள் என்று பல்வேறு விதமான விடயங்களை உள்ளடக்கி உயர்தரத்திலே தமிழ் கற்பிக்கின்ற மாணவர்களை மேம்படுத்துவதற்காக பல்வேறு விதமான கற்கை நெறிகளை தொடர்ச்சியாக உட்படுத்தி அதிலிருந்து மாணவர்களை வெளியாக்கி அவர்களுக்கு தொழில் கல்விகளை வழங்கி கொண்டு வருகின்ற இந்த காலகட்டத்திலே இலங்கை திறந்த பல்கலைக்கழகமானது தமிழ் மொழியை இன்னும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கற்கை நெறியினை ஆரம்பித்திருக்கின்றது. இந்த கற்கை நெறியினுடைய நோக்கம் தமிழ் மொழி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் அவர்கள் எதிர்காலத்திலே இந்த தமிழ் மொழியை கற்பிக்கின்ற போது சிறந்த வாண்மை உடையவர்களாகவும் தமிழ் மொழியோடு தொடர்புடைய இலக்கண இலக்கியம் சார்ந்த அறிவுகளோடு மாத்திரம் அவர்கள் மட்டுப்பட்டு விடாமல் அறிவியல் தமிழ் அதே போன்று அதனோடு இணைந்திருக்கின்ற அகராதி முயற்சிகள் ஓலைச்சுவடிகள் முயற்சிகள் என்று அந்த தமிழ் மொழியினுடைய பல்வேறு பரப்பினையும் அறிந்து கொள்ளுகின்ற ஆற்றலுடைய ஒரு சிறந்த கற்றல் கற்பித்தலிலே ஈடுபடுகின்ற ஆசிரியரை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கற்கை நெறியினை ஆரம்பித்திருக்கின்றது. 2023-24 கல்வியாண்டின் போது இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் வழங்கிய தகவல் ஏட்டிலிருந்து எடுக்கப்பட்ட விடயங்களின் ஊடாக இந்த துறை சம்பந்தமான ஒரு அறிமுகத்தினை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த கற்கை நெறிக்கு யார் விண்ணப்பிக்கலாம், அதாவது இந்த கற்கை நெறியினுடைய தகைமைகள் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற போது, முதலாவது தகைமை அவர் 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். 18 வயதுக்கு மேற்பட்ட ஒருவராக அவர் இருக்கின்ற போது தகைமைகளில் ஏதாவது ஒன்றினை பூர்த்தி செய்தால் அவர் இந்த கற்கை நெறிக்கு விண்ணப்பிக்க முடியும். முதலாவது, அந்த பயனாளி உயர்தரத்திலே தமிழை ஒரு பாடமாக கற்று தமிழ் பாட உட்பட 3 பாடங்களிலும் சித்தி அடைந்த ஒருவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையிலே தமிழ் மற்றும் தமிழ் இலக்கியம் பி சித்தியினை கட்டாயம் பெற்றிருப்பதோடு அவர் உயர்தரத்தில் ஏதாவது ஒரு பிரிவில் 3 பாடங்களில் சித்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். மூன்றாவது தகைமை என்பது இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துறை சார்ந்த ஒரு பட்டத்தினை பெற்றவராக இருக்க வேண்டும், அல்லது துறை சார்ந்த ஒரு விடயத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவராக இருக்க வேண்டும். நான்காவது விடயம் என்பது கல்லூரிக்கு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் சென்று அந்த கல்வி கல்லூரியிலே தமிழ் துறையோடு தொடர்பான அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் இந்த கற்கை நெறிக்கான கால எல்லை. இந்த கற்கை நெறியினுடைய மட்டங்கள் எவ்வாறு அமைகின்றது என்று பார்க்கின்ற போது இந்த கற்கை நெறிக்கான கால எல்லை 4 வருடங்கள்.
இந்த 4 வருடங்களில் முதல் ஒவ்வொரு வருடத்திலும் 2 செமஸ்டர், ஒருவர் இந்த 4 வருடங்களில் ஒரு பருவத்திலே 2 செமஸ்டர்கள் வீதம் அவர் 8 செமஸ்டர்களை சந்திக்க வேண்டும். இந்த செமஸ்டர் என்பது எவ்வாறு வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கின்ற போது மட்டம் 3 இந்த செமஸ்டர் சிஸ்டம் ஆரம்பிக்கிறது. அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது இந்த பாடத்திட்டமானது லெவல் 3 மட்டம் 3 ஆரம்பிக்கிறது. 3வது மட்டம் என்பது ஃபர்ஸ்ட் இயர் என்று சொல்லப்படுகிறது, அதாவது முதலாவது ஆண்டாக கணக்கிடப்படுகிறது. 4வது மட்டம் செகண்ட் இயர், 5வது மட்டம் 3வது ஆண்டாகவும் 6வது மட்டம் 4வது ஆண்டாகவும் இங்கே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பருவங்களிலும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்ன என்பதை நாங்கள் சுருக்கமாக பார்க்கின்ற போது, ஃபர்ஸ்ட் இயர் அதிலே 2 செமஸ்டர்கள் இருக்கும். அதனுடைய முதலாவது செமஸ்டர், முதலாவது பருவத்திலே தமிழ் மொழி அறிமுகத்தோடு தமிழ் இலக்கியம் தொடர்பான அறிமுகமும், எழுத்து நுட்பங்கள், அறிவியல், தமிழ் உள்ளிட்ட விடயங்களுக்கான அடிப்படை அம்சங்களை பெற்றுக்கொள்வதாக இவர்களுடைய முதலாவது செமஸ்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதலாவது செமஸ்டரிலே கட்டாய பாடங்கள் 4, தெரிவு பாடம் 1 உட்பட 5 பாடங்களிலே ஒரு பருவத்திலே ஒரு பரீட்சார்த்தி எதிர்கொள்ள வேண்டி வரும். செமஸ்டர் 2 பொறுத்தவரையில் மொழியும் தொடர்பாடலும் ஓலை சுவடியல் சம்பந்தமான விடயங்களோடு சிங்கள மொழி சம்பந்தமான ஒரு அறிமுக கற்கையாக இந்த 2வது செமஸ்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதிலும் கட்டாயம் 4 பாடங்களும் தெரிவு பாடம் 1 உட்பட 5 பாடங்களிலே ஒரு பரீட்சார்த்தி தோற்ற வேண்டும். 2வது இயருக்கு அவர் போகின்ற போது அதனுடைய முதலாவது செமஸ்டரிலே கவிதை, நாடகம், அரங்கியல் பாடங்கள் உட்பட அந்த விடயங்களை உள்ளடக்கிய பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே கட்டாய பாடங்கள் 4, தெரிவு பாடங்கள் 1 உட்பட 5 பாடங்களுக்கு அவர் தோற்ற வேண்டும். செமஸ்டர் 2விலே சிறுகதை, தமிழில் செவ்வியல் இலக்கியம், இதனோடு தொடர்பான விடயங்களை உள்ளடக்கியதாக செமஸ்டர் 2 வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே கட்டாய பாடம் 4, தெரிவு பாடம் 1 ஒரு 5 பாடங்களிலே ஒரு பரீட்சார்த்தி தோற்ற வேண்டும். தேர்ட் இயரை பொறுத்தவரையில் ஆண்டிலே முதலாவது செமஸ்டரிலே நவீன மொழியியல், நாட்டாரியல், நாவல்களோடு தொடர்பான விடயங்களை உள்ளடக்கியதாக அந்த பாடத்திட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. கட்டாய பாடங்கள் 4, தெரிவு பாடம் 1 உட்பட 5 பாடங்களுக்கு தோற்ற வேண்டும். அதனுடைய 2வது செமஸ்டரிலே மொழி சார் வகுப்பறை முகாமைத்துவம், மொழி கற்றலில் தொழில்நுட்பவியல் அறிவோடு தொடர்பான விடயங்கள், ஊடகவியலில் தமிழ் மொழி கற்கை என்கின்ற விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த கற்கை நெறி ஆரம்பிக்கப்படும். இதிலே 4 கட்டாய பாடங்கள் உட்பட ஒரு தெரிவு பாடத்தோடு இணைந்து 5 பாடங்களில் ஃபோர்த் இயரை பொறுத்தவரையில் அது இறுதி ஆண்டாக கணிக்கப்படுகிறது. அந்த இறுதி ஆண்டினுடைய முதலாவது செமஸ்டரிலே கல்வியின் அடிப்படைகள், கல்வி உளவியல், கற்பித்தல் பயிற்சி, அதாவது டீச்சிங் ப்ராக்டிஸ் உட்பட அவர் 3 கட்டாய பாடங்களிலே தோற்ற வேண்டும். 2வது செமஸ்டரிலே ஈழத்து இலக்கிய வரலாறு, மொழிபெயர்ப்பு கோட்பாடுகளோடு ஆய்வேடு தொடர்பான விடயங்களும் அவருக்கு கற்பிக்கப்பட்டு அது தொடர்பான ஆய்வேடு ஒன்றினை சமர்ப்பிப்பது தொடர்பான விடயங்களும் அந்த கற்கை நீரிலே உள்வாங்கப்பட்டிருக்கிறது. 3 கட்டாய பாடங்களுக்கு அவர் தோற்ற வேண்டும். பிராந்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த பிராந்திய நிலையங்களுக்கு சென்று சனி ஞாயிறு தினங்களிலே உங்களுக்கான அந்த விரிவுரைகள் இடம்பெறும். விரிவுரையாளர்களாக வருகை தருகின்றவர்கள் உங்களுக்கு தரப்படுகின்ற பாடத்திட்டத்தோடு தொடர்பான அந்த புத்தகங்களுக்கு மேலதிகமாக தங்களுடைய கற்பித்தல் வழிகாட்டல்களை அவர்கள் செய்வார்கள். அதற்கு பிறகு அந்த பரீட்சைகளோடு தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு முன்வைக்கப்படும். நேரடியாக நடைபெறுகின்ற இந்த கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளுக்கு மேலதிகமாக சில வேளைகளில் அவர்கள் நிகழ்நிலை கற்பித்தலிலே, அதாவது ஜூம் வழியினூடாகவும் கற்பித்தல் நிகழ்வுகளை மேற்கொள்வார்கள். கற்கை நிலையங்களை பொறுத்தவரையில் இந்த கற்கை நிலையங்களாக கொழும்பு, கண்டி, மட்டக்களப்பு, குர்நாகல், யாழ்ப்பாணம், பதுளை, அனுராதபுரம், மாத்தளை, ரத்தினபுரி,
மன்னார், வவுனியா, கிளிநொச்சி, திருவோணமலை, புத்தளம், ஹட்டன் ஆகிய இடங்களில் இதற்கான பிராந்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பிராந்திய நிலையங்களிலே 15 மாணவர்கள் ஒரு கற்கை நெறியில் ஒரு ஆண்டிலே பதிவு செய்யப்படுகின்ற போது, அதாவது 15 மாணவர்களுக்கு மேலதிக மாணவர்கள் அந்த கல்வியாண்டிற்கு அந்த பிராந்திய நிலையத்திலே பதிவு செய்யப்படுகின்ற போது அந்த கற்கை நெறி அந்த பிராந்திய நிலையத்திலே இடம்பெறும். இதற்கு இந்த 4 கல்வி ஆண்டுகளிலும் உங்களுக்கான பாடத்திட்டங்களோடு தொடர்புடைய விடயங்களை உள்ளடக்கிய பரீட்சைகள் அவ்வப்போது நடைபெறும். அது தொடர் மதிப்பீடுகளாகவும் அதேபோன்று இறுதி பரீட்சை என்ற அடிப்படையிலும் உங்களுடைய மதிப்பீடுகள் இடம்பெறும். ஒப்படைகள் வழங்கப்படும். ஒரு பாடத்துக்கு ஒரு கல்வியாண்டுக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒப்படை வழங்கப்படும். தொடர் கணிப்பீட்டுக்கு 60 புள்ளிகளும் இந்த ஒப்படைக்கு 40 புள்ளிகளுமாக 100 புள்ளிகள் உங்களுக்கு உங்களுடைய இந்த கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை மதிப்பீடுகளுக்காக வழங்கப்படும். இறுதி பரீட்சையிலே நீங்கள் சில வேளைகளிலே குறிப்பிட்ட அடைவு மட்டத்தை நீங்கள் அடையாத பட்சத்திலே அடுத்து வருகின்ற ஆண்டிலே நீங்கள் அந்த பரீட்சைக்கு தோற்றுவதற்கான மிக இலகுவான ஏற்பாடுகளையும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் உங்களுக்கு. இந்த கற்கை நெறியினுடைய பிரதானமான நோக்கம் உங்களை ஒரு பட்டதாரியாக ஒரு சான்றிதழை தந்து அனுப்புகின்ற ஒரு விடயமாக இருக்காது. உண்மையில் திறந்த பல்கலைக்கழகம் மிக சிறப்பான ஒரு பாடத்திட்ட வடிவமைப்பினை இந்த 4 பருவ ஆண்டுகளுக்குமாக வடிவமைத்திருக்கிறது. அதனோடு மாத்திரமல்ல, உங்களுடைய இறுதி பரீட்சையிலே அதாவது 4வது வருடத்தின் இறுதி பரீட்சையை நீங்கள் எதிர்கொள்வதற்கு முதல் உங்களுக்கான டீச்சிங் ப்ராக்டிஸனை இந்த திறந்த பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. அதனை பூர்த்தி செய்த ஒருவருக்குத்தான் இறுதியிலே சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. இதிலே ஆசிரியராக நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால், ஏனென்றால் இந்த கற்கை நெறிக்கு ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாதவர்கள் என்று எல்லோரும் இந்த கற்கை நெறிக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த கற்கை நெறியிலே இணைந்து கற்க முடியும். 2 டீச்சிங் ப்ராக்டிஸ்கள் இருக்கின்றது. அதிலே முதலாவது கட்டத்திலே நீங்கள் ஆசிரியராக இருந்தால் நீங்கள் கற்பிக்கின்ற பாடசாலையில் இருக்கின்ற முதன்மை ஆசிரியர் ஒருவரால், அதாவது தமிழ் பாடத்தினுடைய சிரேஷ்ட ஆசிரியர் ஒருவரால் நீங்கள் கண்காணிக்கப்படுவீர்கள். இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கும். நீங்கள் ஆசிரியர் அல்லாத ஒருவராக நீங்கள் இதில் விண்ணப்பித்திருந்தால், உதாரணமாக உயர்தரத்தை கற்றுவிட்டிருக்கின்ற மாணவர்கள், அதிக மாணவர்கள் இதில் விண்ணப்பிப்பீர்கள். அவ்வாறான ஒருவராக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு அண்மையில் இருக்கின்ற ஒரு பாடசாலைக்கு சென்று அந்த பாடசாலைகளிலே 10 வாரங்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டினை நீங்களாக செய்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் எந்த பாடசாலையை தெரிவு செய்கின்றீர்கள், உங்களுக்குரிய முதன்மை ஆசிரியராக நீங்கள் யாரை தெரிவு செய்கின்றீர்கள் என்ற விவரங்கள் எல்லாம் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினால் அந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடம் கோரப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொள்வார்கள். 2ஆம் கட்ட பயிற்சியானது உங்களுக்காக இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர்களாக அடையாளப்படுத்தப்பட்டவர்களினால் நீங்கள் ஒப்சர்வேஷன், அதாவது மேற்பார்வை செய்யப்படுவீர்கள். உண்மையில் இந்த கற்கை நெறி தொடர்பாக மாணவர்கள் எங்களிடம் கேட்டுக்கொண்ட பல்வேறு தகவல்களின் அடிப்படையிலே தான் நாம் இன்று உங்களை சந்தித்திருந்தோம். உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கின்ற இந்த தகவல்கள் போதுமானதாக இருக்கும் என்று நாம் கருதுகின்றோம். இந்த கற்கை நெறிக்கான முடிவு திகதி 2024 10/25 இதற்குரிய மேலதிக தகவல்களை, இந்த கட்டணங்கள், அதை செலுத்துகின்ற முறைகள் மற்றும் ஏனைய விடயங்கள் தொடர்பான தகவல்களை நீங்கள் பெற விரும்பினால் www.uplanka.jobs.com மீண்டும் ஒரு முறை அந்த இணையதள முகவரியை உங்களுக்கு தருகிறேன். www.uplanka.jobs.com என்ற இணையதளத்துக்கு சென்று அங்கே நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற முடியும். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இந்த யூடியூப் சேனலானது கற்றல் கற்பித்தலோடு தொடர்பான விடயங்களோடு மாத்திரம் நின்று விடாமல் அவ்வப்போது இலங்கையிலே ஏதாவது கோல் பண்ணப்படுகின்ற விண்ணப்பங்கள், அந்த விண்ணப்பத்துக்காக இவ்வாறானவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள், அந்த கற்கை நெறியினுடைய நோக்கம் என்ன, அல்லது தொழில்துறை சார்ந்த விடயங்கள், பரீட்சைகள் தொடர்பான விடயங்கள் வருகின்ற போது உங்களுக்கான முழு தெளிவினை இவ்வாறு நாங்கள் தருவோம் என்கின்ற விடயத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம்.